இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதா பூமியில பல வண்ணங்களால நிறைந்த அழகான நதி. இதோட பேரு கேனோ கிறிஸ்டல்ஸ். இது எங்க இருக்குன்னா கொலம்பியாவோட அமேசான் மற்றும் லானோஸ் பல்லுயிர் பகுதியான செரோனியா டி லா மெக்ரோனா தேசிய பூங்காவோட மையத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஆறு உலகத்தோட பிரமிக்க வைக்கக்கூடிய ஆறுகள்ல ஒன்னா இருக்கு. 5 வண்ணங்களோட நதின்னும் திரவ வானவில்னும் இதை அழைக்கிறாங்க. இந்த நதி போல பூமியில வேறு எந்த நதியுமே கிடையாது. இந்த தனித்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த நதியை பார்வையிட உலகத்தில் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள், சுற்றுலா பயணிகள், விஞ்ஞானிகள்னு எல்லாத்தையுமே இது கவர்ந்திருக்கு. வருடத்துல இந்த நதி பாத்தீங்கன்னா சில மாதங்கள் ஒரு கலர்லயும் சில மாதங்கள் ஒரு கலர்லயும் இருக்கும். அதாவது இந்த நதி சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் மற்றும் கருப்பு நிறங்களோட கலவையா கூட மாறும். இந்த நிறத்திற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கனிமங்கள்னு நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது. ஏன்னா இந்த வண்ண காட்சி கேனோ கிறிஸ்டேசியன் ஆற்றுப்படுகையில வளரக்கூடிய இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ரைன் கோலசிஸ் கிளாவிஜோரா என்ற தனித்துவமான நீர்வாழ் தாவரம் தான் இதுக்கு காரணம்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த பகுதியோட பாறைகள்ல ஆத்தோட படுகைகள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த நீர்வாழ் தாவரம் தான் இந்த நதிக்கு எண்ணற்ற வண்ணங்களை கொடுத்துட்டு இருக்கு. இது இந்த பிராந்தியத்திற்கு மட்டுமே சொந்தமா விளங்குது. இந்த தாவரம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பச்சை நிறத்துல இருக்கும். ஆனா சூரிய ஒளி மற்றும் நீர் நிலைகளை பொறுத்து அது முதிர்ச்சி அடையும் போது அதோட வண்ணங்களை மாத்திட்டே இருக்கும். அதாவது மஞ்சள், சிகப்பு, இளஞ்சிவப்புன்னு அதோட வண்ணங்களை மாத்திக்கிட்டே இருக்கும். இத்தகைய சிறப்பு நிறைந்த இந்த நதியை 1969 வருஷத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. கால்நடை மேய்ப்பவர்களால தான் இந்த நதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒண்ணா இருக்கு. இந்த வித்தியாசமான நதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பலகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.